சந்திரா முரளியை ரொம்ப தொல்லை கொடுக்குறதால முரளி என்ன பண்ணுறது நம்ம தவிக்கிறாரு. அடுத்து சந்திராவுக்கு ஒரு முடிவு கட்டணும், எப்படி அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும், இவளை யார் அமிச்சாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. அதன்படி முரளி என்ன பண்ணுறாரு, சந்திராவுக்கு ஃபுல்லாக பெட்டி நிறைய பணம் எடுத்துகிட்டு போகிறாரு. சந்திரா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னோடனே, எப்படியும் எனக்கு நல்லா தெரியும், உன்னை யாரும் நடிக்க தான் அமைச்சிருக்காங்க, என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இவ்வளோ நடிச்சிட்ருக்க நீ, என்ன காரணம்னு தெரில, என் பேரை நீ டேமேஜ் பண்ணதை அதில் வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனால் கண்டிப்பாக உனக்கு பணத்துக்காக தான் இவ்வளவு செஞ்சுருக்கணும், ஏன்னா வேறு எதுக்காக செய்ய போகிற, அதனால் ஒரு விஷயம், முதல்ல இதை பாரு அப்படி சொல்லிட்டு பெட்டியை திறந்து காட்டுறாரு. பார்த்தா அவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் இருக்குது நிறைய. அதை பார்த்து சந்திரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பணம் எதுக்கு அப்படின்னோடனே, இங்கே பாரு, நீ என் பேரை டேமேஜ் பண்ண வந்திருக்கல, அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதோட எவ்வளோ மடங்கு வேணாலும் பணம் நான் தரேன் உனக்கு. இங்கே பாரு, இப்போ இது சாதாரண அமௌண்ட்டு தான், இதே மாதிரி 10 பெட்டியை கூட என்னால் தர முடியும், அவ்வளோ பணம் நான் உனக்கு தரேன், அதனால் நீ இங்கேருந்து முதல்ல கிளம்பிடு, நான் ஏதோ தப்பாக வந்துட்டேன், நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீ கிளம்பிடு, நீ யார் அமிச்சான்னு கூட நீ சொல்ல வேணாம், நான் அதை கூட உங்ககிட்ட கேட்கல, ஜஸ்ட்டு நீ இங்கேருந்து போனால் போதும், எனக்கு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடு, நான் சொல்கிறது புரியுதில்ல உனக்கு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த பணத்தை அப்படி சொன்னோன்னே வாங்கிக்கிறாங்க அந்த பணத்தை. அப்பாடா, நீ வாங்க மாட்டியோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னோடனே, ஏமாம்மா நான் வாங்க மாட்டேன், உன் பணம் என்னோடய பணம், அது கண்டிப்பாக நான் வாங்கிப்பேன் அப்படின்னு அதிர்ஷ்டம், நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. எல்லோரும் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஓடி வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, என் மாமா எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு பாருங்கள், என்னமோ சொன்னீங்க, என் மாமா என்னை மறந்துட்டாரு, என் மாமாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ தான் போய் சொல்கிற அப்படின்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தீங்களா பெட்டி நிறைய அவ்வளோ பணத்தை எனக்கு வாரி கொடுத்துருக்காரு, மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படி சொல்கிறாங்க. அடிப்பா இப்படி பிளேட்டை திருப்பிட்டாலே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, நம்ம வீட்டு பணத்தை எதுக்கு அவங்கக்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்து கொடுக்குறீங்க அப்படி பாட்டி கேட்டோட, அது என்ன பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, பின்ன நம்ம வீட்டு பணம் உங்கள் வீட்டு பணம் பிரித்து பேசுகிறீங்க, என் மாமா பணம் எனக்கு சொந்தம் இல்லையா, எனக்கு கொடுக்க மாட்டாரா, இப்போ தெரியுதா உண்மையிலே என் மாமனுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு, நானும் கிருஷ்ணா அவங்கள நம்பினதுக்கு எனக்கு தேவைதான், இப்போது நான் எப்படி அஞ்சலிக்கு பதில் சொல்வேன், அப்போது எல்லா கள்ளத்தனமும் உங்ககிட்ட தான் இருக்கா, அப்போ இவ்வளோ நாள் எங்களால் நம்ப வச்சு ஏமாற்றிருக்கீங்களா, இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு அப்போ சம்மந்தம் இருக்கா, அதனால தான் பணம் கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என் மாமா எனக்கு பணம் கொடுக்கக்கூடாதா, அவரோட பொண்டாட்டி ஆக்க போகிறவ நான், வாய் மூறியா, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க ஓடி வராங்க. சுந்தரி, அதை பார்த்து அடிச்சிடுவீங்களா என்ன, என் மாமா என்னை அடிக்க விடுவாரா, என் மாமா இருக்க வரைக்கும் என் மேலே யாரும் கை வைக்க முடியாது, பார்த்தீங்கள கட்டாக பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், என் மேலே அவ்வளோ பெரிய கொட்டி கிடக்குதுன்னு அர்த்தம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சுந்தரி. இவ்வளோ பணத்தையோ இவன், நம்ம ஏதாவது கேட்டால் மட்டும் ₹1 கூட இல்லைன்றான், ஆனால் இவ்வளோ பணத்தை இவ்வளோ கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க சுந்தரி. அடுத்து ஐயோ நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. உண்மையிலே நான் சொல்லட்டுமா, எல்லாரும் தயவு செய்து கேளுங்க, இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்புறம் எதுக்காக பணத்தை கொடுத்தீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆகாஷோட அப்பா. எதுக்கு கொடுத்தனா, இவ இந்த வீட்டு விட்டு போகணுன்னு தான் கொடுத்தேன், இவ டார்ச்சரினால தாங்க முடியல அதனால தான் கொடுத்தேன், இவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும், உங்களுக்கு தான் ஞாபகம் வருது, எனக்கு ஞாபகம் வருது இல்லைங்க, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு போதுமா அப்படின்னு உனக்கு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்காக தாங்க நான் காத்திருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றக்காக தான் நானே வந்தேன், இப்போ ஞாபகம் வந்துருச்சு இல்லை, நான் குணப்படுத்தி கொடுத்துட்டேன்ல, இப்போ சந்தோஷம் தானே ராகு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு என்ன ராகு இதெல்லாம் அப்படின்னு, ஆமாம் நாங்கள் தான் இவங்களை வர வச்சோம், எப்படியாவது மாமாவுக்கு ஞாபகம் வரணும்னு நினச்சோம், அதே மாதிரி ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னோடனே, அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு மழுப்புறாரு. எப்படியோ அவருக்கு ஞாபகம் வந்துச்சுல்ல அது போதும் அப்படின்னோடனே, இப்போ ஒத்துக்கிட்டீங்கல்ல, எங்களுக்கு இது போதும், இதுக்கப்புறம் தானே இருக்குது எங்களோட நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அஞ்சலி அக்கா கிட்ட உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி நாங்கள் நிரூபித்து எப்படியாவது கூடிய சீக்கிரம் நீங்கள் யாருன்னு நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் இன்டெரக்டாக என்னை டார்கெட் பண்ணீங்க, இப்போ டைரெக்டாக பண்ணுறீங்களா, அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முரளி. அபியும் ராகவும் அப்படியே க்ளோஸாக இருக்காங்க. அப்போ அபி ராகவ் கிட்ட, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, இப்போ பார்த்தியா எல்லா விஷயமும் வெட்டி வெளிச்சமாயிடுச்சு, அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சரி அவனை நம்ம ஈஸியாக அஞ்சலி அக்கா கிட்ட மாட்டி விடலாம் அப்படின்னோடனே, எனக்கும் இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது முரளி பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டு